மகாபலேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பலம் பொருந்திய ஆட்சி பெற்ற சனி பகவானாலும் யோகம் படைத்த சுக்கிர பகவானுடைய வருகையாலும் ஜீவனாதிபதி செவ்வாயின் பலத்தாலும் யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்திலே சூரிய பகவான், அவரோடு ராகு பகவான் புத பகவான் சேர்க்கை. 3ஆம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் 5, 6, 7 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை, அது ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்பராசிகளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 17/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 18/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 19/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். அடுத்து 20/3/2024 புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், அன்று சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அடுத்தபடியாக வியாழக்கிழமை அன்னைக்கு 21/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 22/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம், அன்று பிரதோஷ காலகட்டங்கள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 23/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அன்று சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பாக்யாதிபதியின் வருகையும் ஜீவனாதிபதியின் யோகமும் உங்களுக்கு தொழில் ரீதியாக, அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு லாப ரீதியாகவும் உங்களுக்கு சரியான பணங்காசு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோக பலன் உண்டு. கடன் நோய் வம்பு வழக்கு இவெல்லாம் காணாமல் போய்விடும், அந்த அளவுக்கு ஒரு உண்டு. சரியான முறையில் இஎம்ஐ கட்டுவீங்க, வட்டி கட்டுவீங்க. அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கும்பத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் பண பொருளாதாரத்தில். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பாக்கிய யோகம் பெற்ற வாரமாக அமையும். அதாவது எதிர்பார்த்த பல செய்கைகள் எல்லாம் கை கொடுத்து வரும். இதை தொழில் பண்ணுறீங்க, ஒரு பெரிய இடங்கள்லேருந்து ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, அல்லது இண்டஸ்ட்ரிகளுக்கு பொருள்கள் வர வேண்டியிருக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்போ அதுக்கான மெட்டீரியல் வர வேண்டியிருக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் வர வேண்டியிருக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த பொருள்கள் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையாக கிடைக்கும். கடன் மூலமாகவும் கிடைக்கும், அல்லது நண்பர்களுடைய உதவி இவர்களாலும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அந்த யோகம் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு லாபம் உண்டு.
ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கனால உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு லாபங்களோடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு விஷயம். அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கும். அதாவது சக மாணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். தாய் தந்தையருடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். அந்த சுபமுகூர்த்த நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் திருப்திகரம் லாபம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உறவுகள் மேம்படுவதற்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. எண்ணிய பல செயல்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சி பெறும் காரணத்தினால உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வரும். அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் கை கொடுத்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல லாபங்கள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். யோகம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரத்தின் துவக்க நாள் அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ஏகாதசி திதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் முக்கியமாக பிரதோஷம் வருகிறது, சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். யோகமும் லாபமும் கலந்த நல்ல பலன்கள் இந்த வாரம் கும்பராசி மக்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய சுய முயற்சினாலையும் இஷ்ட குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரத்தை நீங்கள் தக்கபடியாக பயன்படுத்தினீங்களால் வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் அபரிவிதமான பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.